இப்போ நம்ம பார்க்கும்போது 24 கொஸ்டின் நம்பர் செக்யூரிட்டி வேல்யூஷன் சிஎம்ஏ சிஏ ஃபைன். இந்த கணக்கு ரொம்ப முக்கியமான கணக்கு, நிறைய டைம் எக்ஸாமில் கேட்டுக்கிறாங்க. ஃபேஸ் வேல்யூ 250, கூப்பன் ரேட் 12%, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பெர் பாண்ட், மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ஷேர், ஸ்ட்ரெயிட் வேல்யூ ஆஃப் பாண்ட், மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் கன்வர்ஷன் பாண்ட். இப்போ என்ன கேட்குறாங்க, கால்குலேட் ஃபஸ்ட்டு ஸ்டாக் வேல்யூ ஆஃப் பாண்ட். ஸ்டாக் வேல்யூ ஆஃப் பாண்ட் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பெர் பாண்ட், 20 ஷேர் தராங்க. ஒரு ஷேருக்கு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பெர் பாண்ட், அப்போ ஒரு பாண்டுக்கு எத்தனை ஷேர்? 20 ஷேர். அப்போ 20 ஷேருடைய மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னா 12 ரூபாய். 12 24 240 ரூபா. இதான் வந்து கன்வர்ஷன் ரேட். என்னங்க கன்வர்ஷன் ரேட்டு 240. அப்போ ஸ்டாக் வேல்யூ ஆஃப் பாண்டு 240. அடுத்தது என்ன கேட்குறீங்க, பர்சன்டேஜ் ஆஃப் டவுன் சைடு ரிஸ்க். என்னங்க டவுன் சைடு ரிஸ்க். இப்போ நல்லா கவனிக்கணும். மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் கன்வர்ஷபிள் பாண்ட் வந்து 265 மைனஸ் 240 டிவைடட் பை 265 இல்லைங்களா? இங்கே பாருங்க, நம்ம அப்படிதான் பண்ணுவோம். 265 இவன் என்ன பண்ணிக்கிறேன்னா டவுன் சைடுன்றான். டவுன் சைடு அப்படின்னா ஸ்ட்ரெயிட் வேல்யூ ஆஃப் பாண்ட். பாண்டோட ஸ்ட்ரெயிட் வேல்யூ எவ்வளோ இருக்குது? 235. இது வந்து 265. இது மார்க்கெட் ப்ரைஸ். இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் 265லேருந்து 235 கழிச்சா 30 டிவைட் பை 2 பேசிக் இன்ட்டு 100. அப்போ 30 டிவைட் பை 235 இன்ட்டு 100. ஸோ 12.765 அல்லது 30 டிவைட் பை 265 இன்ட்டு 100. அப்போ 30 டிவைட் பை 265 இன்ட்டு 100 11.32. ஸோ இதை வந்து டவுன் சைட். அப்போ கன்வர்ஷன் ப்ரீமியம். வாட் இஸ் கன்வர்ஷன் ப்ரீமியம்னா 265 மைனஸ் 240. ஏன்னா கன்வர்ஷன் ஆயிடுச்சு. இப்போ வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 265, நீங்கள் கன்வெர்ட் பண்ணது வந்து 240. அப்போ ப்ரீமியம் எவ்வளோ? 25 க்ரோவை கன்வர்ஷன் ப்ரீமியம். ஸோ இந்த மார்க்கெட் ப்ரைஸ் கன்வர்ஷன் ப்ரீமியம் போது எப்போவுமே மார்க்கெட் ப்ரைஸ் வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிச்சோம். மார்க்கெட் ப்ரைஸ் கன்வர்ஷன் பேரிட்டி ப்ரைஸ். வாட் இஸ் கால்டு பேரிட்டி ப்ரைஸ்? அப்போ வந்து நீங்கள் நல்லா கவனிச்சுங்க. இந்த பேரிட்டி ப்ரைஸ் அப்படின்றது வந்து எதுக்காக பேரிட்டினா அவங்க கேட்குறாங்க புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுட்டாவே உங்களால் ஈஸியாக கன்வர்ஷன் பண்ணிக்க முடியும். அப்போ பாண்டோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. என்னங்க பாண்டு ப்ரைஸ். பாண்டு ப்ரைஸ் எவ்வளவு? பாண்ட் ப்ரைஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பெர் பாண்ட். இப்போ பாண்டோட ப்ரைஸ் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் 265 டிவைடட் பை 20. அப்போ 265 டிவைடட் பை 20 அப்போ 13.25. எஸ், திருப்பி நான் சொல்கிறேன். இந்த சம்மில் அவன் என்ன கேட்டுக்குன்னா ஸ்டாக் வேல்யூ ஆஃப் பாண்ட். வேல்யூ ஆஃப் பாண்டுன்றது கண்டுபிடிச்சாச்சு 240. அதை கன்வர்ஷன் பண்ணுறீங்க. பர்சன்டேஜ் ஆஃப் டவுன் ஸ்ட்ரெக்னா குறையுது. 265 235. 265 235 30 மார்க்கெட் ப்ரைஸ்க்கு போனால் டவுன் சைட் போடலாம். ரெண்டுத்தையும் போட்டாலும் ஆன்சர் வந்துடும். ஆனால் ஒன்று 12.7 வரைக்கும் ஒரு 11.32. ஸோ 11.32 ஆப்டர். கன்வர்ஷன் ப்ரீமியம் எவ்வளோ கிடச்சிங்கன்னா ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் வந்து 265 தான். ஆனால் 240 தான் நீங்கள் கன்வர்ஷன் பண்ணிக்கிறீங்க. ஆனால் மார்க்கெட்டில் எவ்வளோ இருக்குதுங்க? 240 தான் இருக்குது. அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் தான் இருக்குது. அப்போ கன்வர்ஷன் ப்ரீமியம் கேட்டால் எஸ், கன்வர்ஷன் ப்ரீமியம் தான். பேரிட்டி ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் பாண்ட் ப்ரைஸ் டிவைட் பை மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் பாண்ட். மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் பாண்ட் டிவைட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். புரியுதுங்களா? இப்போ கன்வர்ஷன் ப்ரீமியம். அப்போ கன்வர்ஷன் ப்ரீமியம் புரிஞ்சிச்சுங்க. ஸ்ட்ரெயிட் வேல்யூ ஆஃப் பாண்டு, வேல்யூ ஆஃப் பாண்டு எல்லாமே கண்டுபிடிச்சு உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ இந்த கணக்கு ரொம்ப ஈஸி. எக்ஸாம் வரதுக்கு வாய்ப்பில் அதிகம். யூ கேன் கெட் த மோர் மார்க்ஸ். அப்போ இங்கேயும் சொல்லிக்கலாம், கன்வர்ஷன் ஷேர்ஸ்னா ஷேர்ஸ் இன்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ்.
ப்ரீமியம்னா மார்க்கெட் ப்ரைஸ் வருது கன்வர்ஷன் வேல்யூ. டவுன் சைட்னா எம்பி மைனஸ் ஸ்ட்ரைக் வேல்யூ வருது எம்பி. எஸ்.